இதோ வருகிறார். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபசாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நாஸ்தியர்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவனை பற்றி பரியாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். நியாயத்தீர்ப்பின் தேவன் எங்கே என்று நாஸ்திகர்களும் பாவிகளும் கேட்கிறார்கள். அவர்களுடைய கேள்விக்கு இந்த அதிகாரத்தின் முதலாவது வசனம் பதில் சொல்லுகிறது. தேவன் இங்கே இருக்கிறார். அவர் வாசற்படிக்கு அருகாமையில் வந்திருக்கிறார். இதுவே நாஸ்திகருடைய கேள்விக்கு சரியான பதில். தங்களுக்கு ஒரு மேசியா வருவார் என்று யூதர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த மேசியா இப்போது வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக வருகிறார். மேசியா வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானன் இந்த பூமிக்கு வருவார். அவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார். ஏசாயா தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானனை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஏசாயா 40, 3 முதல் 5 வரை. யோவான் ஸ்நானன் கர்த்தருடைய தூதன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானனுக்கு பரலோகத்தில் இருந்து கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷரிடத்திலிருந்து கட்டளையை பெற்றுக்கொள்ளவில்லை. எல்லா தீர்க்கதரிசிகளுமே கர்த்தருடைய தூதர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தர் கொடுத்த செய்தியை ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள். ஜனங்கள் தம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்றும் அவர்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறார்கள். யோவான் ஸ்நானனும் மற்ற தீர்க்கதரிசிகளைப் போலவே மனம் திரும்புதலின் செய்தியை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார். யூதர்கள் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர்கள். ஆபிரகாம் தங்களுடைய முற்பிதா என்று சொல்லிக் கொள்வதில் யூதர்கள் பெருமைப்படுகிறார்கள். கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பதாக சொன்னார். அந்த உடன்படிக்கையின் மூலமாக தங்களுக்கும் ஆசீர்வாதம் வரும் என்று யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தங்களை ரட்சிப்பதற்கு தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவையில்லை என்றும், கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையே தங்களுக்கு போதுமானது என்றும் யூதர்கள் நினைக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வர வேண்டும். யூதர்கள் மத்தியிலே அவர்களுடைய ரட்சிப்புக்கு தடையாக இருக்கும் தடைகளை நீக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். தங்களுடைய ரட்சிப்புக்கு கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை போதுமானது அல்ல என்பதை யூதர்கள் உணர வேண்டும். தங்களுக்கு இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் தேவை என்பதை யூதர்கள் அங்கீகரிக்க வேண்டும். யோவான் ஸ்நானன் யூதர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் தூதனாக வந்தார். கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்றும், யூதர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்றும், கிறிஸ்துவாகிய இரட்சகர் அவருடைய பாவங்களை மன்னிப்பார் என்றும் யோவான் ஸ்நானன் யூதர்கள் மத்தியிலே உபதேசம் பண்ணினார். மல்கியா தீர்க்கதரிசி மேசியாவின் வருகையை குறித்தும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்று மல்கியா மேசியாவின் வருகையை பற்றி முன் அறிவிக்கிறார். உடன்படிக்கையின் தூதனானவர் இந்த உலகத்தை புறக்கணித்து விட்டார் என்றும், அவர் இந்த உலகத்திற்கு வரமாட்டார் என்றும் யூதர்கள் நினைத்தார்கள். இது அவர்களுடைய அவிசுவாசம். அவர்கள் மேசியாவை பற்றி சொல்லும்போது வரவேண்டிய மேசியா என்றே சொன்னார்கள். மேசியாவின் வருகையை யூதர்கள் விரும்பினார்கள். அவர்கள் மேசியாவை தேடினார்கள். அவர்கள் தேடுகிற ஆண்டவரும் அவர்கள் விரும்புகிற மேசியாவும் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறவர் என்று சேனைகளின் கர்த்தரும் மேசியாவின் வருகையை பற்றி சொல்லுகிறார். மேசியா ஆண்டவராகவும் உடன்படிக்கையின் தூதனுமானவராகவும் இருக்கிறார். ஆண்டவர் என்னும் வார்த்தை அதோனாய் என்று மூல பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதோனாய் என்னும் பெயருக்கு கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று பொருள். இந்த உலகம் அதோனாய் என்னும் தேவனை ஆதாரமாகவும் அஸ்திவாரமாகவும் வைத்து ஸ்தாபிக்கப்பட்டு கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஆண்டவராய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அப்போஸ்தலர் 10:36. கிறிஸ்துவானவரிடம் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். கிறிஸ்துவானவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. லூக்கா 1:33. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையின் தூதனுமானவர் மேசியா பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார். தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதே இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். கிறிஸ்துவானவர் உடன்படிக்கையின் தூதனாக இருக்கிறார். அவர் தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே மத்தியஸ்தமும் சமாதானமும் உண்டாயிற்று. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. எபிரேயர் 2:2-3. உடன்படிக்கையின் தூதனானவர் என்னும் வாக்கியத்திற்கு உடன்படிக்கையின் அதிபதியானவர் என்றும் வேத பண்டிதர்கள் பொருள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவானவர் உடன்படிக்கையின் அதிபதியாக இருந்தாலும் அவரே அந்த உடன்படிக்கையை மனுக்குலத்திற்கு அறிவிக்கிற தூதராகவும் இருக்கிறார். கிறிஸ்துவாகிய ஆண்டவரை யூதர்கள் தேடுகிறார்கள். உடன்படிக்கையின் தூதரான மேசியாவை யூதர்கள் விரும்புகிறார்கள். பக்தியுள்ள யூதர்கள் மேசியாவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேசியாவின் வருகையை விரும்பினார்கள். மேசியாவின் வருகைக்காக காத்திருந்தவர்கள் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தார்கள். அவர்கள் எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்தார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். லூக்கா 2:25. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். லூக்கா 2:38. இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் அவருக்குள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். அப்போது அவர் நம்முடைய இருதயத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமாய் இருப்பார். மேசியா தீவிரமாய் வருவார். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. முற்பிதாக்களின் காலத்தில்
யூதர்கள் மேசியாவின் வருகைக்காக காத்திருந்தார்கள். அப்போது மேசியா அவர்களுக்கு சமீபமாய் இருந்ததை விட இப்போது இவர்களுக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறார். மேசியா தீவிரமாய் வருவார். மேசியா தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இந்த ஆலயம் எருசலேமில் உள்ளது. இது கர்த்தருடைய ஆலயம். இது அவருடைய பிதாவின் வீடு. புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். யோவான் 2:16. மேசியாவின் வருகையை பற்றி சொல்லும்போது, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படியாக வரவில்லை, தம் மூலமாக இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மேசியா இந்த உலகத்திற்கு வருகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்தில் இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் அவருடைய மகிமையும் வல்லமையும் அவரிடத்தில் இருந்து ஓரளவு வெளிப்பட்டது. அவருடைய மகிமைக்கு முன்பாக யாராலும் நிற்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே மறுரூபமான போது அவரை பார்த்த சீஷர்கள் அவருக்கு முன்பாக நிற்க முடியாமல் கீழே விழுந்தார்கள். யூத மார்க்கத்து தலைவர்கள் மேசியாவின் துக்கத்தை பற்றி அதிகமாய் சொல்லுகிறார்கள். இந்த துக்கம் இஸ்ரவேலுக்கு வரும் துக்கமாகும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது இஸ்ரவேல் தேசத்திற்கு மிகுந்த துக்கமும் துன்பமும் வேதனையும் உண்டாகும். மேசியா புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போல இருப்பார். பொன்னை புடமிடும் போது அக்கினியானது பொன்னையும் களிம்பையும் வெவ்வேறாக பிரிக்கும். அக்கினி பொன்னை உருக்கும். மேசியா வண்ணாருடைய சவுக்காரத்தை போல இருப்பார். வஸ்திரங்களுடைய கரைகளையும் அழுக்கையும் சவுக்காரம் நீக்குவது போல மேசியாவும் நம்முடைய இருதயத்தில் உள்ள பாவ கரைகளையும் அசுத்தத்தையும் நீக்குவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். அவர் மனுஷருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுஷருடைய இருதயங்களில் இதுவரையிலும் மறைவாக இருந்த சிந்தனைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். லூக்கா 2:34. இந்த பூமியிலே ஏராளமான மனுஷர் இருக்கிறார்கள். அவர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். தூற்றுக்கூடை கர்த்தருடைய கையில் இருக்கிறது. கர்த்தர் இந்த பூமியில் உள்ள மனுஷரில் துன்மார்க்கரையும் நீதிமானையும் வெவ்வேறாக பிரிப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்றார். மத்தேயு 3:12. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நீதிமான்களுக்குள்ளே நற்கிரியைகளை நடப்பிக்கும். தமக்கு பயந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மையான ஈவுகளை கொடுப்பார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் நீதிமான்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான நற்கந்தமாய் இருக்கும். மேசியா உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் புடமிடுகிறவரை போல உட்கார்ந்திருப்பார். அவர் வெள்ளியையும் பொன்னையும் புடமிட்டு சுத்திகரிப்பார். மனுஷருடைய இருதயங்களில் காணப்படும் உள்ளான அசுத்தங்களையெல்லாம் நீக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். மேசியா அக்கினியினால் புடமிடுவார். பொன்னும் வெள்ளியும் அக்கினியினால் புடமிடப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுடைய இருதயங்களில் அக்கினியைப் போல கிரியை நடப்பிப்பார். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மத்தேயு 3:11. கர்த்தரால் புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்துவார்கள். நீதிமான்கள் தங்களை கர்த்தருக்கு பூரணமாய் ஒப்புக் கொடுப்பார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்வார்கள். மேசியா லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பார்.
அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். விருட்சத்தை பரிசுத்தம் பண்ணும்போது அந்த விருட்சத்தில் இருந்து நல்ல கனிகள் உண்டாகும். மேசியா பாவியான மனுஷர்களை ரட்சித்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நற்கனிகளை கொடுப்பார்கள். அவர்கள் நல்ல கனிகளை கொடுக்கும் நல்ல விருட்சங்களாக இருப்பார்கள். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமின் காணிக்கை இனிமேல் கர்த்தருக்கு அருவருப்பானதாக இருக்காது. ஆசாரியர்கள் இதுவரையிலும் நசல் பிடித்ததையும் ஊனமானதையும் கர்த்தருடைய பலிபீடத்திலே பலி செலுத்த கொண்டு வந்தார்கள். ஆசாரியர்கள் இனிமேல் கர்த்தர் அருவருக்கிற பலிகளையும் காணிக்கைகளையும் பலிபீடத்துக்கு கொண்டு வர மாட்டார்கள். அவர்கள் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கு கர்த்தருடைய பலிபீடத்திற்கு வருவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு பிரியமான காணிக்கைகளை செலுத்துவார்கள். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்த வருவார்கள். யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பிரியமான காணிக்கைகளை செலுத்தினார்கள். கர்த்தரும் அவர்களுடைய காணிக்கைகளில் பிரியமாயிருந்தார். பூர்வ நாட்களில் இருந்தது போலவே ஆசாரியர்கள் இப்போது செலுத்துகிற காணிக்கைகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தருடைய கிருபை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தர் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிட்டு சுத்திகரித்திருக்கிறார். அவர்கள் பசும்பொன்னைப் போலவும் சுத்த வெள்ளியைப் போலவும் சுத்தமாய் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது கர்த்தருக்கு பிரியமான காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். கர்த்தருக்கு நீதியாய் காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். மேசியா தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசுகிறார். ஆகையினால் அவர்கள் செலுத்துகிற காணிக்கைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கிறார். இந்த பிரபஞ்சத்து ஜனங்களில் நீதிமான்களும் இருக்கிறார்கள், துன்மார்க்கரும் இருக்கிறார்கள். துன்மார்க்கரில் அநேகர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி தங்களுடைய பாவங்களை மேசியாவிடம் அறிக்கை செய்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய ஆத்தும இரட்சகராய் இருக்கிறார். தங்கள் பாவங்களுக்கு உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களை கிறிஸ்துவானவர் ரட்சிக்கிறார். ஆனாலும் ரட்சிக்கப்படாத துன்மார்க்கர் இன்னும் மனுஷர் மத்தியிலே இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை, துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். இவர்கள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். இவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படியாகவே மேசியா இவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். நியாய தீர்ப்பின் தேவன் எங்கே என்று துன்மார்க்கர் கேட்கிறார்கள். கர்த்தர் தங்களை நியாயம் தீர்க்க வருவார் என்பதை அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய் பேசுகிறார்கள். கர்த்தர் துன்மார்க்கருக்கு பிரதியுத்தரம் சொல்லும் வண்ணமாக, நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வருவேன் என்றும் உங்களுக்கு விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்றும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேசியா இந்த பூமியில் வரும்போது துன்மார்க்கருக்கு குழப்பமும் பயமும் உண்டாகும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வரவில்லை, அவர்கள் மீது நியாய தீர்ப்பு செய்யும்படியாகவே வருகிறார். பாவிகள் இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். கிறிஸ்துவானவர் தம்முடைய சுவிசேஷத்தினால் அவர்களை நியாயம் தீர்ப்பார். சூனியக்காரருக்கும் விபசாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக சேனைகளின் கர்த்தர் தீவிரமான சாட்சியாய் இருப்பார். விபசாரக்காரர் தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள். சூனியக்காரர் ஆவிக்குரிய துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். பொய்யான இடுகிறவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். தாங்கள் பேசுகிற பொய் வார்த்தைகளை இவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் ஆணையிடுகிறார்கள். விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்குகிறவர்கள் அவர்களை வஞ்சிக்கிறார்கள். துன்மார்க்கர் கர்த்தருக்கு பயப்பட மாட்டார்கள். அவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளுக்கு இதுவே அடிப்படை காரணம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய நீதிக்கும் நியாய தீர்ப்புக்கும் பயப்படுவார்கள். அவர்கள் பிறருக்கு தீங்குகளும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்யவும் பயப்படுவார்கள். தமக்கு பயப்படாமல் அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக
சேனைகளின் கர்த்தர் தீவிரமான சாட்சியாய் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் துன்மார்க்கருக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக தம்முடைய நீதியான தீர்ப்பை சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய நியாய தீர்ப்புகளை உடனே நிறைவேற்றாமல் காலதாமதம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் அவருக்கு ஏற்ற வேளையில் நிறைவேறும். அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். கர்த்தர் மாறாதவர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் சொல்லுகிறார்கள். அவர்கள் இந்த சத்தியத்தை தங்கள் ஜீவியத்தில் அனுபவித்திருக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரோடும் அவர்களுடைய முற்பிதாக்களோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் மாறாதவர், ஆகையினால் அவருடைய உடன்படிக்கையும் மாறவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தார் பல சந்தர்ப்பங்களில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணினார்கள். அவர்கள் கர்த்தரை வருத்தப்பட வைத்தார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். ஆனால் அவர்களில் அநேகர் பரிசுத்தமாய் ஜீவிக்காமல் பாவத்திற்கு அடிமைகளாக ஜீவித்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமோ, உண்மையோ, நீதியோ, கீழ்ப்படிதலோ காணப்படவில்லை. கர்த்தர் தம்முடைய நீதியினால் அவர்களை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். தம்மை விட்டு விலகி போன யூதர்களை கர்த்தர் புறக்கணித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை ஒதுக்கி தள்ளிவிடவில்லை. அவர்களை புறக்கணித்து கைவிட்டு விடவில்லை. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய முற்பிதாக்களோடு தாம் பண்ணின உடன்படிக்கைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அவர்களை பாதுகாக்கிறார், அவர்களை பராமரிக்கிறார். கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தருடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் மாறவில்லை. இதனால் யாக்கோபின் புத்திரர் நிர்மூலமாகவில்லை. கர்த்தர் யாக்கோபின் புத்திரருக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை நமக்கும் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நம்மீது வைத்த அன்பு மாறவில்லை. அவருடைய கிருபையும் இரக்கமும் மாறவில்லை. ஆகையினால் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். நாம் இன்றைய தினத்தில் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதன்மானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வருவேன். சூனியக்காரருக்கும் விபசாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் என்னும் இந்த வாக்கியம் மத்தேயு 11:10, மார்க்கு 1:2, லூக்கா 1:76, 7:27 ஆகிய வசனங்களில் மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. இதோ என்பது மல்கியாவின் காலத்தை குறிக்கவில்லை. இது கர்த்தருடைய நாளில் உள்ள சந்ததியை குறிக்கிறது. மல்கியா 2:17 வசனத்தில் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்னும் கேள்விக்கு இங்கு பதில் கூறப்பட்டிருக்கிறது. செருபாவேல் கட்டிய ஆலயம் கர்த்தருக்காக கட்டப்பட்டிருக்கிறது. மேசியா வந்த ஆலயம் என் பிதாவின் வீடு என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே உடன்படிக்கையின் தூதனாக இருக்கிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் புதிய உடன்படிக்கையை முன் அறிவித்திருக்கிறார். ஒரே வசன பகுதியில் மேசியாவின் முதலாவது வருகையும் இரண்டாவது வருகையும் கூறப்பட்டிருக்கிறது. தற்போதுள்ள காலம் மல்கியா 3:1 வசனத்திற்கும் மல்கியா 3:2 வசனத்திற்கும் இடைப்பட்ட காலமாகும். மல்கியா 3:1 வசனம் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை குறிப்பிடுகிறது. அப்போது அவர் யூதருக்காகவும் தம்முடைய தேவாலயத்திற்காகவும் யோவான் ஸ்நானனுடைய நாட்களில் வந்தார்.
மல்கியா 3:2-3 ஆகிய வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிப்பிடுகிறது. இந்த வருகையில் அவர் நியாயம் தீர்ப்பதற்காக வருவார். மல்கியா 3:4-6 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் முன்னறிவிப்புகள். இஸ்ரவேல் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும். எல்லா பாவிகள் மீதும் நியாய தீர்ப்பு உண்டாகும். தமக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கடாட்சிப்பார். இவை தவிர மல்கியாவில் கூறப்பட்டிருக்கும் மற்ற முன்னறிவிப்புகள். இஸ்ரவேலர் மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளில் இஸ்ரவேலுக்கு ஊழியம் செய்ய எலியா மறுபடியும் திரும்பி வருவார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது அவர் மனுஷரை நியாயம் தீர்ப்பார், சுத்திகரிப்பார். அப்போது யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். யூதாவில் உள்ள ஜனங்கள் சூனியக்காரர், விபசாரர், பொய்யானை இடுகிறவர்கள், ஒடுக்குகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், கூலி அபகரிக்கப்பட்ட கூலிக்காரர், விதவை, திக்கற்ற பிள்ளைகள், பரதேசி. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் மாறாதவராக இருக்கிறார். ஆயினும் மனுஷருடைய சுயாதீன சித்தத்தின்படி அவர்களுடைய கிரியைகளை பொறுத்து அவர்களுக்கு நியமித்த தமது நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவதில் கர்த்தர் மனம் மாறுகிறார். அவருடைய கிருபையின் நிமித்தமாகவும் இரக்கத்தின் நிமித்தமாகவும் மனுஷருக்கு வரும் என்று அறிவித்த ஆக்கினையை தாமதப்படுத்துகிறார். ஆயினும் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் ஒருபோதும் மாறுவதில்லை. தம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் செயல்படுத்தும் வழிகளை கர்த்தர் சில சமயங்களில் மாற்றுகிறார்.